என்ன கேப்ரியல் இன்னைக்கு கூட்டம் அள்ளுது. இன்னைக்கு தெரிஞ்சிரும் மைக்கேல், இவங்க பேரெல்லாம் ஜீவ புஸ்தகத்துல இருக்கான்னு. பிரைஸ் லார்ட். டேய், லார்டே அவர் தான்டா. ஓ சாரி, பிரைஸ் டு பி லார்ட். நீ என்ன பைபிள் படிப்பியா? இல்ல தள்ளு. நீ என்ன உபவாசம் எடுக்க போறியா? இல்ல தள்ளு. நீயா சர்ச்சு மெசேஜ் டைம்ல தூங்குறதே வேலை உனக்கு. நீ வந்து பரலோகத்துக்கு வழியில நிக்கிற. தள்ளு. உனக்கு ஃபெலோஷிப் ஏதாவது இருக்கா? இல்ல. எனக்காவது 10 ஃபெலோஷிப் இருக்குது. தள்ளு. ஆமா, உங்க ஹஸ்பண்ட் வரல? ஹஸ்பண்டா போறது பரலோகம், அங்க அழுகையும் கவலையும் இல்லையா, அதனால தான் விட்டு வந்துட்டேன். அது சரிதான். அப்படியா? அப்படின்னு தெரிஞ்சிருந்தா நானும் என் வீட்டுக்கார விட்டே வந்திருப்பேனே. ஃபர்ஸ்ட் யாரு? வாங்க, உங்க பேர் என்ன? என் பேரு உப்பு உபவாசம். உன் பேர் புஸ்தகத்துல கிளம்பு. எப்படி இருக்கும்? நீங்க தான் சொன்னீங்களே உலகத்துக்கு உப்பா இருக்கணும்னு. என் பேரு உப்பு உபவாசம். மேகலை, மணி மேகலை. உப்பு சாரமத்து போச்சான். கிளம்பு கிளம்பு. என்னது? என் பேர் இல்லையா? நான் வந்து ஏசப்பாக்காக ஜோம் பண்ணியிருக்கிறேன், உபவாசம் போட்டிருக்கேன், எல்லா ப்ரேயர்ல கலந்துருக்கேன். என் பேர் இல்லைன்னு எப்படி நீங்க சொல்லுவீங்க? நீ எல்லாருக்கும் முன்னாடி உபவாசம் இருந்த, மனுஷ பார்வைக்கு ப்ரேயர் பண்ண, அதனால கடவுள் முன்னால பரலோகத்துக்குள்ள போக முடியாது. எப்படியோ கரெக்டாக தான் சொல்லிட்டீங்க. உப்பு உபவாசம். எண்ணெய் சட்டியில உப்பு கம்மியா இருக்கு, வா போலாம். போ போ, கூட்டு போ. அடுத்து வாங்க, உங்க பேர் என்ன? என் பேர் முத்தழகு. என்னை நல்ல முத்துன்னு கூப்பிடுவாங்க. ஏன்னு நீங்கள் கேட்கணும். ஏன்னா நான் ஊருக்கு நிறைய நல்லது செஞ்சுருக்கேன், கடவுளுக்கு நிறைய தசம பாகம் கொடுத்துருக்கேன். என் பேர் இருக்கான்னு பார்த்து சொல்லுங்க. உன் பேர் இல்ல. ஏன்? ஆண்டவரே, திருட்டு, எல்லாம் திருட்டு. நீங்க ஆசீர்வதிச்சதுக்கு கவர்மெண்ட் ஜாப்பை வாங்கி கொடுத்தீங்க. அதை என்ன அங்கே லஞ்சத்தை வாங்கிட்டு அதுல இருந்து உங்களுக்கு தசம பாகமும் காணிக்கையும் கொடுத்துட்டு அதை பெருமையா பேசுது. போப்போ, இதெல்லாம் உள்ள அளவு பண்ணாதீங்க. வா நீயும் அங்க நிறைய வேலை பார்ப்ப. கூட்டிட்டு போ. நரகத்துல லஞ்சம் அங்க இருக்க ஆள் கம்மியா இருக்காங்க, கூட்டு போ. எல்லாம் பர்ஃபார்மன்ஸ், யாரும் பயப்பட வேணாம். பெர்ஃபார்மன்ஸா? கேப்ரியல், நீ இரு, இந்த கேஸ் நான் ரீட் பண்ணிக்கிறேன். என்னம்மா மூச்சு வாங்குதா? ஐயா, அந்நிய பாஷையா? அந்நிய பாஷையா? நீயா? அப்பா, எனக்கு பரலோகத்தை ஃபர்ஸ்ட் இடம் கிடைக்குமா? தெரியலையே. நம்ம அவன் பேர் என்ன சொல்லு? என் பேரு ஜெபமணி. நிறைய ஜெபம் பண்ணுவேன், வாரம் தவறாம சபைக்கு போவேன். அந்நிய பாஷை கூட இப்ப பாத்தீங்கல்ல, அது கூட பேசுவேன்யா. ஆண்டவரே, என்னால் தாங்க முடியல. இங்க அந்நிய பாஷை, கொலையடியில வேற பாஷை. இதெல்லாம் பரலோகத்துக்கு அனுப்பாதீங்க, உள்ளேயே 2 ஆக்கிரும் அப்புறம். சரி பரவாயில்ல, என் பேர் இல்லைனாலும் பரவாயில்ல. என் எதிர் வீட்டுக்காரி பங்கஜம், அவ பேர் இருக்கா, அதை பார்த்து சொல்லுங்க. இல்ல. அப்பாடா, என் பேர் இல்லாத கூட எனக்கு அவ்வளோ சந்தோஷம் இல்லை. அவ பேர் இல்லைல்ல, அது போதும் எனக்கு. நரகத்துக்கு வரட்டும், அவ வாயை 2ஆ கீழ்ச்சிடுறேன் நான் இன்னைக்கு. நீ அப்போ சர்ச்சில் பண்ணதெல்லாம் வெறும் பெர்ஃபார்மன்ஸா? நீ அங்க இருந்தும் திருந்தல போல. டேக் மீ. இந்த கிழி கிழிக்கிறா, வா போலாம். எல்லாம் உன் பங்காளி தான், கூட்டு போ. அடுத்து வாங்க, உங்க பேர் என்ன? என் பேரு கிரேஸ். உங்க பேரு இருக்கு. நீங்க பூமியில வாழும்போது ஆண்டவருக்கு உண்மையா வாழ்ந்தீங்க. உத்தம ஊழியக்காரனான உங்களை ஆண்டவர் அவருடைய ராஜ்யத்துல பிரவேசிக்க கூப்பிடுறாரு. வாங்க. அடுத்து வாங்க, உங்க பேர் என்ன? என் பேர் பிளெஸி. உங்க பேர் ஜீவ புஸ்தகத்துல இருந்து கிறுக்கப்பட்டாச்சு. என்ன சொல்றீங்க? நான் தான் உலகத்துல பாவமே செய்யலையே, அப்புறம் எப்படி கிறுக்கப்பட்டு இருக்கோம்? நீங்க பேச வேண்டிய நேரத்துல பேசாம இருந்ததுனாலதான் உங்களால இப்போதைக்கு பேச முடியாம இருக்கு. ஸோ அதனால நீங்க கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. நீங்க என்ன பாவம் பண்ணீங்க நீங்களே கொஞ்சம் தெரிஞ்சுப்பீங்க.
என்ன? என் பேர் கரகாட்டக்காரி கண்ணம்மா. மைக் மைக் மைக். என் பேர் கரகாட்டக்காரி கண்ணம்மா. உன் பேர் புஸ்தகத்தில் இல்லை, கிளம்பு. எதுக்கு இல்லை? என்னை எவ்வளோ சினிமா நடிக்க கூப்பிட்டாங்க, வெளிநாட்டில் டான்ஸ் ஆட கூப்பிட்டாங்க. நான் அதெல்லாம் விட்டுட்டு பிளஸ்ஸி அக்கா கூப்பிட்டாங்கன்னு சொல்லிட்டு சர்ச்சுக்கு எல்லாருக்கும் நான் டான்ஸ் சொல்லி கொடுத்தனேன். கிறிஸ்மஸ்க்கும் எல்லாமே நான் பண்ணி கொடுத்தனேன். என் பேர் மட்டும் எதுக்கு இல்லை? கரகாட்டக்காரி கண்ணம்மா, என் ஆத்துல ஒரு காலும் சேத்துல ஒரு காலும் வச்சுட்டு இருந்த. சர்ச்சைக்கு நீ பண்ணதெல்லாம் சரி, ஆனா நீ உன் பாவத்தை விட்டு மனம் திரும்பல. அதனால உன்னால பரலோகம் வர முடியாது. அப்படியா? அப்படிதான். பிளஸ்ஸி அக்கா, நீங்கள் தான் சொல்லணும். நீங்கள் தானே என்னை சபைக்கெல்லாம் கூப்பிட்டு என்னை டான்ஸ்லாம் சொல்லி கொடுக்க சொன்னீங்க. இப்போ நீங்கள் எப்படி சொன்னீங்கன்னா, நீங்கள் எனக்கு நல்லது சொல்லியிருந்தீங்கன்னா நான் இங்கே வந்து நின்று இருப்பேனா? இப்ப புரிஞ்சுதா? போய் அங்க ஆடலாம். வா வா. இதுக்கப்புறம் டான்ஸ் ஆட முடியாதா? அடுத்து வாங்க, உங்க பேர் என்ன? என் பேர் கலை. நான் இங்க எதுக்கு வந்திருக்கேன்? இங்க என்ன நடக்குது? ஏய் பிளஸ்ஸி, இங்க என்ன பண்ற நீ? யார் இப்பெல்லாம்? அதை நான் சொல்றேன். அவங்க வந்து கடவுளை பத்தி யாருக்கும் சுவிசேஷம் சொன்னாலனால தான் நீங்க வந்து இருக்காங்க. நீங்களும் உங்க பாவத்தை விட்டு மனம் திரும்புங்க. பிளஸ்ஸி, உனக்காக நான் எவ்வளோ செஞ்சிருக்கேன். லேண்ட் பிஸ்னஸ் விற்று எவ்வளோ பணம் கொடுத்துருக்கேன். இந்த சபைக்காக என்னென்னமோ செஞ்சுருக்கேன். எவ்வளோ உதவி செஞ்சு இப்போ நான் பரலோகம் போக முடியாதா? பிளஸ்ஸி, உன்னால தானே நான் இங்கே இருக்கேன். நீ சொல்லியிருந்தா நான் வந்திருக்க மாட்டேன்ல, பரலோகம் போக முடியாதுன்னு. பிளஸ்ஸி, அறுவடை காலத்தில் மௌனமாக இருந்தால் ரட்சிப்பு வராது. நீங்க ரட்சிக்கப்படாததால உங்களால பரலோகத்துக்குள்ள போக முடியாது. அவளை விட்டுடுங்க. நான் தான் வசனம் சொல்லலை, நான் தான் சுவிசேஷம் சொல்லலை. அவளை விட்டுடுங்க. நான் தான் தப்பு பண்ணிட்டேன். அவளை விட்டுடுங்க. நான் சொல்லியிருந்தா அவள் பரலோகம் வந்துருப்பா. விட்டுடுங்க. அந்த மன்னிச்சிடுங்க. விட்டுடுங்க அவளை. வித்துற போறாங்க. இப்ப யோசிச்சு எந்த பிரயோஜனமும் இல்லை. நீ இவ்வளோ நேரம் வெயிட்டிங் லிஸ்ட்ல இருந்ததே அந்த ஆத்துமாக்களுக்கெல்லாம் வந்து உன்னை எக்ஸாம்பிளாக வைக்கிறதுக்கு தான். இனிமே உன்னால உள்ள போக முடியாது. நான் செஞ்ச பாவத்தை நீங்களும் செய்யாதீங்க. காலத்தை பிரயோஜனப்படுத்தி கொள்ளுங்க. இருக்கிற இந்த கொஞ்ச காலத்தில் நம்மளை போல இன்னும் நிறைய பேர்லாம் வசனம் தெரியாமல் சுவிசேஷம் அறிவிக்கப்படாமல் இருக்காங்க. அவங்களுக்கெல்லாம் சுவிசேஷத்தை சொல்லுங்க. நோவா தன் காலத்தை பிரயோஜனப்படுத்தி கொண்டு தன் ஆத்துமாவையும் குடும்பத்தாரையும் பரலோக ராஜ்யத்துக்கு சேர்த்தது போல நீங்களும் உங்கள் உறவினர் ஒவ்வொருவருக்கும், நண்பர்களுக்கும், கூட பிறந்த ஒவ்வொருவருக்கும், நண்பர்களுக்கெல்லாம் சுவிசேஷத்தை சொல்லுங்க. மறந்துடாதீங்க. எல்லாரும் சொல்லிடுங்க. சுவிசேஷம் சொல்லாதவனுக்கு ஐயோன்னு சொல்லிருக்கு. நீங்க மறந்துடாதீங்க, விட்டுடாதீங்க, பிரயோஜனப்படுத்தி கொள்ளுங்க. விசுவாசிகளே, இப்போ நம்ம ஆண்டவரை பற்றி எல்லாருக்கும் சொல்லலைன்னா நியாயத்திற்பின் நாளில் யோசித்து எந்த பிரயோஜனமும் இல்லை. அதனால் காலம் கொடிதாக இருக்குது, நாட்களை பிரயோஜனப்படுத்தி கொள்ளுங்க. ஏசப்பாவுடைய வருகை சமீபமாக இருக்குது. நம்ம தேவையில்லாத காரியங்களில் நம்மளுடைய நேரத்தையும் காலத்தையும் பிரயோஜனப்படுத்திக்கிறோம். ஸோ அதை விட்டுட்டு நம்ம ஒரு ஆத்மாவையாவது தேவனுக்கு ஆதாயப்படுத்தணும். இந்த நாட்களை பயன்படுத்திக்கணும். 2024 நம்ம எப்படியோ நம்ம இருந்துட்டோம். இந்த நாளில் இன்னைக்கு ஏசப்பா பிறந்த இந்த நாளில் நம்ம அவருக்காக ஆத்ம ஆதாயத்தை நம்ம எடுத்துக்கிடணும். ஒவ்வொரு ஆத்மா நம்ம எப்படி ஏசப்பா தெரிஞ்சுக்கிட்டாரோ அதே மாதிரி எல்லாருமே தேவன் தெரிஞ்சிருக்கிறாரு. நம்ம போய் அவங்களுக்கு சுவிசேஷத்தை சொல்லி அவங்கள கூட்டிகிட்டு வரணும். நம்மளோட இயேசுவோட வரியில் நம்ம மட்டும் இல்லை, நம்மளை சார்ந்தவங்க மட்டும் இல்லை, நம்ம உலகத்தில் இருக்கிற எல்லாரையும், நம்ம சகோதர சகோதரி எல்லாரையுமே சுவிசேஷம் சொல்லி அவங்கள கூட்டிகிட்டு வரணும். அந்த பொறுப்பு நம்ம மேலே விழுந்த கடமை. நம்ம தேவையில்லாத நேரத்தை செலவழிக்காமல் பிரயோஜனப்படுத்திக்கணும்.